என்னுடைய சைவமா அசைவமா காணொளியில் ஒரு நண்பர் உணவு தான் உள்ளத்தின் எண்ணங்களை உருவாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கான பதில் இப்போ. ஒரே வீட்டில் ஒரே உணவு சாப்பிட்டு வளர்றவங்க கிட்ட ஒரே மாதிரியான எண்ணங்களை உருவாகுது. சைவ உணவுன்னு சொல்கிற காய்கனி சாப்பிட்றவங்க கோபப்பட்டது இல்லையா? ஆதிக்கம், அடக்குமுறை, ஒதுக்குதல் இப்படின்னு எந்த விதமான தீங்கும் மற்ற உயிர்களுக்கு விளைவிக்காத செயல்களில் ஈடுபட்டது இல்லையா என்ன? இறைச்சி சாப்பிட்றவங்க கருணை, உதவி, பகிர்வு, அன்பு இப்படிப்பட்ட நற்சிந்தனைகள் செயல்களில் ஈடுபட்டது இல்லையா? எல்லா விதமான மனிதர்களும் எல்லா உணவுத்தன்மையிலையும் இருக்காங்க. உணவு மட்டும்தான் காரணியா? உணவு உடலில் வேதியியல் மாற்றத்தை உருவாக்குது. கண்டிப்பாக அது உண்மைதான். எண்ணங்கள்ங்கிறது ஒரு ஒளி ஒலி நகர் ஓட்டம். அது எப்படி உருவாக்குதுன்னா, நாம் பார்க்குற, கேட்குற, படிக்கிற பல செய்திகள்னால அதிர்வு அலைகளாக உருவெடுக்கும். எண்ணங்களை அனைத்துமே அனைவருமே செயல்படுத்துவதில்லை. இந்த சித்த நெறி, சைவ நெறி, வள்ளலார் காட்டிய சுத்த சன்மார்க்க நெறி இது எல்லாமே உணவை எளிதாக்க சொல்கிறது. அந்த எளிமையில் இறைச்சி கண்டிப்பாக இல்லை தான். அதற்காக சைவ உணவாக இருந்தாலும் விருந்து போல உண்ண சொல்றதில்லை. உடல் நலம் பேணுறதுக்கும் உள்ளத்தை ஒருமுகப்படுத்தி எளிய உணவு முறைகளை கையாள்வர். அது வெறும் ஒரு படி தான் இந்த நெறியில பயணம் செய்பவருக்கு. உயிர் ஆற்றலை மேலே எழுப்ப எது எது தடையோ அனைத்தையும் வெல்ல வழிவகுப்பதே நமது மெய்யியல். அதில் வெற்றி கண்டவர்கள் நம் சித்தர்கள்.